16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கிறதை கண்டு சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று இந்த ஆண்டிலே தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். இரும்பு கதவு தானாய் திறக்கும் என்று சொன்னால் இங்கே பார்க்கிறோம் சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அது பேச்சோடு அல்ல, கண்டார்கள். எதை கண்டார்கள்? சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருப்பதை கண்டார்கள். அதுபோல உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதை அனைவர் காண்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் அதிசயம் செய்வதை அனைவர் காண்பார்கள். உங்களுக்கு தேவன் சுகத்தை கொடுத்ததை அனைவர் காண்பார்கள். அங்கே சிறைச்சாலை கதவுகள் திறந்திருப்பதை கண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். சிறையின் அனுபவம் வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனால் சிறையின் கதவுகள் திறந்திருப்பதை யார் கண்டது? அந்த சிறையினுடைய காவலாளி காண்கிறார். அந்த சிறையை காவல் காக்கின்ற அந்த காவலாளி காண்கின்றார். அது போல உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிற அற்புதங்களை உலகம் காணும். உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்கிற அதிசயங்களை உறவுகள் காணும். கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில் கூட தேவன் இதை செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நம் நிலைமை இருக்கிறது பார்க்கும் போது சிறை போல அனுபவம் இருக்கலாம். சிறை என்று சொல்லும் போது ஒரு ஃப்ரீடம் இருக்காது. சிறை என்பது ஒரு விடுதலை இருக்காது. ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம், அச்சம், பலவிதமான சூழ்நிலை இருப்பதுதான் சிறையின் அனுபவம். அது போல இன்றைக்கு சிறையினுடைய காரியத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த சிறையினுடைய அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கை கடந்து வருகிறது அல்லவா? அது போல நம் வாழ்க்கையில் அந்த பிரச்சனை நிலையா இருப்பது இல்லை, பிரச்சனை மாறுவதை காண்பார்கள். இங்க சந்திக்கிற அந்த பிரச்சனை நிலையானது கிடையாது. இந்த சந்திக்கின்ற அந்த பலவீனம் என்பது நிரந்தரம் கிடையாது. 38 வருஷம் அவன் வாழ்க்கை முடிந்ததை யோசிக்கிறான். இயேசு வந்தார். அவனை கண்டு என்ன சொன்னார்? ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட. முடிஞ்சு போச்சு. ஆண்டவர்கள் பிரச்சனையை ஒரு நிமிடத்தில் மாற்ற வல்லவராக. ஒரு நிமிடம் போதும். 38 வருஷம் அந்த மனுஷன் அது சிறையின் அனுபவம் தான். வியாதியஸ்தன் தான். ஆனா என்ன அனுபவம்? அது ஒரு சிறையின் அனுபவம் தான். நடக்க முடியாமல் அங்கேயே அவனுடைய வாழ்க்கை 38 வருஷங்கள் போய்விட்டது. சலித்து விட்டார். இனி என் விதி இதுதான், என் தலையெழுத்து என்று யோசித்த போது அங்கே இயேசு வந்தார். அதுபோல உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறபடினாலே உங்கள் சிறையிருப்பு திறக்கப்படுவதை அநேகர் காண்பார்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிற மகிமையை காண்பார்கள். அங்கே நாம் பார்க்கிறோம். மறுபடியும் அதை வாசிப்போம். திறந்திருக்கிறதை கண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சிறைச்சாலையுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது எப்படி இந்த கதவு திறக்கப்பட்டது? இந்த மாதத்தில் பேதுருடைய காரியங்களை பார்த்தோம். இரும்பு கதவு தானாய் திறக்கப்பட்டது என்று பார்த்தோம். காரணம் என்ன? அவனுக்காக ஜெபித்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, அவன் தெளிவுள்ளவனாக இருந்தான். மூன்றாவது தேவனுடைய தூதன் கூட இருந்தார். அது போல இந்த சிறை கதவு திறந்திருப்பதை காணுவதற்குரிய அந்த வழி என்ன? எப்படி இந்த காரியம் நடந்தது? எப்பேற்பட்ட சூழ்நிலை இந்த காரியம் நடந்தது என்று பார்க்கும் பொழுது அதே அதிகாரத்தில் வாசிக்கும் போது 23 வாசிப்போம். அவர்களே அநேக அடி அடித்து பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான். 24 மாத்திரம் பேசுகிறேன். 24 Who having received such a charge thrust them into the inner prison and made their feet fast in the stocks. And at midnight Paul and Silas prayed and sang praises unto the God, and the prisoners heard them. இங்கே பார்க்கிறோம், அநேக அடிகள் அடிக்கப்பட்டு அவர்கள் செய்த உட்காவலை அடைத்து கால்களை தொழுவத்தில் மாட்டி தலைகீழாக தொழுதுல கட்டி அநேக அடிகளோடு கூட இருக்கிறாங்க. ஒரு சரித்திரம் சொல்லுகிறது, அவங்க இருந்த அந்த ஜெயில் அறையில பாத்தீங்கன்னா துர்நாற்றமான தண்ணீர் எல்லாம் முழங்கால அளவு இருக்கு. தலைகீழாக நம்ம தொங்க விட்டு இருக்கிறாங்க. அந்த என்ன பண்ணுங்க, அந்த நிலைமையிலே நடுராத்திரியிலே பாடி துதிச்சார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நான் தேவ ஜனமாய்
என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பிரச்சனைகளை யோசிக்க கூடாது, அந்த பிரச்சனையிலே தேவனை பாடி துதிக்க வேண்டும். பிரச்சனை அநேக அடிகள் சாதாரணமானதல்ல. அநேக அடிகளை அடித்தடி செய்து விட்டார்கள். தலைகீழாக அவரை தொங்கவிட்டு துர்நாற்றமான அந்த அறை முழுமையை பார்க்கும்போது கழிவு நீரால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு அறையா இருக்கிறது. அந்த நிலைமையிலே நடுராத்திரி, இப்போ நடுராத்திரி என்ன செய்வார்கள்? யார் அந்த காரியம் செய்ய முடியும்? யோசித்து பாருங்கள். நமக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் சோர்ந்து விடுகிறோம், நமக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறோம். ஆனால் அங்கே பார்க்கிறோம், அவர்கள் நடுராத்திரியில் செய்கிறார்கள். அவர்கள் பாடி பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இங்கே பார்க்கிறோம், இவர்களுடைய அந்த காரியம் தான் அந்த கதவு திறக்கப்படுவதற்குரிய ஒரு காரியம். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் எதனால் அந்த கதவு திறக்கப்படவில்லை? ஆண்டவர் சொல்லிவிட்டார், இதோ திறந்த வாசலை முன்பாக வைத்திருக்கிறேன். இரண்டாம் மாதம் சொல்லிவிட்டார், இரும்பு கதவு தானா திறக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மாதத்துடைய கடைசி நாளிலே சொல்லுகிறார், கதவு திறந்ததை கண்டு என்று சொல்லி பார்க்க கண்டார்கள். உண்மை. அது போல ஒரு வாழ்க்கையில் தேவன் சொல்கிற வார்த்தை உண்மை. வார்த்தைகள் ஆம் என்றும் உண்மை, சத்தியம். தேவன் சொன்ன வார்த்தை தாமதமாகும் தவிர சத்தியம் நிறைவேறும். கண்டார்கள். எதை கண்டார்கள்? சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருப்பதை அந்த சிறையின் அதிகாரி கண்டு, அது போல ஒரு வாழ்க்கையில் அற்புதத்தை அனைவரும் காணப்போகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு கடந்து போகிற பாதை ஒரு சிறை போல இருக்கலாம். அதை குறித்து யோசிக்காதீங்க. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறபடி நாம் என்ன செய்யுங்க? நம்முடைய வாழ்க்கையினுடைய வழக்கம் எதுவாக இருக்கிறது? ஜபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அது பழக்கமா மாறிடும். அனுதினமும் எதையெல்லாம் பழக்கம் கொள்கிறோமோ அது போல ஜபம் நமக்கு ஒரு வழக்கம், ஹேபிட்டா மாறிடும் வழக்கம். இவர்கள் அந்த வழக்கம் உள்ளவர்கள். பவுலும் சீலாவும் யாருங்க? தேவனை ஜெபிக்கின்ற தேவ மனுஷர்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் அவளுக்கு என்ன வந்து பழக்கம்? ஆட்டோமேட்டிக்கா சூழலாம் பார்க்க மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுபோல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வர வேண்டும். ஜெபித்தே வர வேண்டும். ஜெபம் இல்லாமல் வாழ்க்கை ஒரு நாளும் கடந்து போகக்கூடிய ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வர வேண்டும். அவர்கள் அந்த அனுபவம் இருந்தபடினாலே அவளுக்கு சிறை ஒரு பொருட்டல்ல. இது ஒரு பொருட்டல்ல. அவளுக்கு சிறை அவளுக்கு ஒரு பெருசா தோணவே, அடிக்கிறவர்களுக்கு பொருட்டல்ல, தலைக்கீழாய் கட்டப்பட்டவர்களுக்கு பொருட்டல்ல. வேதத்தில் சொல்ல முடியாத ஒரு காரியம் அங்கே இருக்கிறது பார்க்கிறோம். அங்கே பார்க்கும் பொழுது கழிவினால் ஏற்பட்ட ஒரு இடமா இருக்கிறது. நாற்றம் அவளுக்கு ஒரு பொருட்டல்ல. இன்றைக்கு எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணுங்க? ஒரு பொருட்டாக அதை மென்ஷன் பண்ணி பேசுகிறோம். என்ன பண்ணுங்க? நம்ம சிச்சுவேஷன் என்ன பண்ணுங்க? அதை ஒரு பொருட்டா பேசினா மட்டும் அதை என்ன பண்றோம்? அவர்கிட்ட சாதகமா ஒரு பிரச்சனையை சொன்னா மட்டும் இந்த ஸ்மூத்தா விலகி போறோம். அல்ல, அவங்க அதை பத்தி யோசிக்கவில்லை. சிறை யோசிக்கவில்லை, அடியை யோசிக்கவில்லை, தலைக்கீழாய் கட்டப்பதை யோசிக்கவில்லை, எதையுமே யோசிக்கல. அவர்கள் யோசனை எல்லாம் என்ன? ஜெபிக்கிற ஒரு யோசனை இருந்தது. அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையில எதை யோசிக்க வேண்டும்? நாம் ஜெபிக்கிற ஒரு மனுஷன் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நமக்கு பிரச்சனை சொன்னால் யோசிக்க வேண்டும், ஜெபிக்கணும் என்ற யோசனை நமக்குள் வர வேண்டும். அங்கே பவுலும் சீலாவும் செய்கிறார்கள். நடு ராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். தேவனை துதித்து, ஒன்று ஜெபித்தார்கள், இரண்டாவது பிரைஸ் பண்றாங்க, மூன்றாவது பாடினார்கள். இந்த மூன்று அனுபவங்கள் யாருக்கு வேண்டும்? சொல்லுங்க. ஒரு பாட்டையும் என்ன பண்ண, 5 பாட்டா பாடி முடிச்சேன். சாட்சி சொல்ல பார்த்தா ஒரு கேப் என்ன பண்ண, ஒரு நம்பர் படிச்சுட்டு என்ன பண்ணாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல போயிட்டு இருக்குன்னா எனக்கு தெரியுது. நல்லா காலையில் வரும்போது ஒரு மாதிரி சரியில்லாம், ஒரு டயர்டா தான் இருக்குது. பாட பாட கத்த பலத்தை கொடுக்க பலவீனம், மாம்சம் பலவீனம் தான். ஆனா தேவ சமூகத்துல பாடி துதிக்கும் பொழுது தேவன் நம்மை எல்லா தடைகளையும் உடைக்கிறவராக இருக்கிறார். அந்த அனுபவம் பவுலுக்கும் சீலாவுக்குள் இருந்தது. எங்கு சென்றாலும் ஜெபிக்கிற அந்த அனுபவம் அவனுக்குள் இருந்தது. அது போல நம்ம வாழ்க்கை பண்ணுங்க, சூழ்நிலையெல்லாம் நம்ம சொந்தமே கூட நம்ம நடந்தது அவருக்கு மீறி ஒன்றும் கிடையாதுங்க. அங்க யார் அவர்களை காப்பாற்ற முடியும்? யோசித்து பாருங்கள். அவர்கள் அவர்களை விடுதலை செய்தால்தான் தவிர இல்லாவிட்டால் விடுவிக்க முடியாது. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? நடுராத்திரி என்ன பண்ணாங்க? நடுராத்திரியில அதிகமான வேதனையா இருக்கிறாங்க. அப்போ அனுபவம் ராத்திரி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உள்ள அனுபவம்.
அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஜெபிக்கிற ஒரு தேவ ஜனங்களா இருக்கிறார்கள், தேவ மனுஷனா இருக்கிறார்கள். இரண்டாவது செய்கிறார்கள், துதிக்கிற மனுஷனா இருக்கிறார்கள். மூன்றாவது, இந்த 3 அனுபவம் நமக்கு மிக மிக அவசியம். கர்த்தர்கிட்ட வந்திருக்கிற என்ன பண்ணாங்க? ஒன்று ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருக்க வேண்டும், ஜெபிக்கிற ஒரு மகனா இருக்க வேண்டும். இரண்டாவது துதிக்கிறவனா இருக்க வேண்டும். மூன்றாவது பாடுகிறவனா இருக்க வேண்டும். ராகமா அவருக்கு அவசியம் கிடையாது, பாடலாம் அவரை. யோசபாத் பார்த்து என்ன செய்யலாம்? துதிக்கும்படியான ஜனங்கள் என்ன பண்றான்? யுத்தம் நடக்கிறது. நம்ம யோசபா என்ன செய்யலாம்? ஒரு பெரிய ஒரு மேற்கொள்ளும்படிய சீரிய படைகள் எல்லாம் அவனை சூழ்ந்து விட்டது. அவனை செய்யலாம் துதிக்கிற மகனா பண்றான், முன்னாடி அனுப்புறான். துதிக்கின்ற மக்களை அனுப்புவது தாவீது போவதற்கு காரணமான அவன் பாடுகிற ஒரு மனுஷன், சங்கீதக்காரன் அவன். அது போல நம் வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன இருக்கிறது? ஜெபிக்கிற அனுபவம், இரண்டாவது துதிக்கிற அனுபவம், மூன்றாவது பாடுகிற அனுபவங்கள் எல்லாம் வரும்பொழுது நம்முடைய சிறையிருப்பை திறப்பதை அனைவர்கள் காண்பார். இந்த அனுபவம் இல்லாம என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே, இந்த அனுபவம் தான் நமக்குள் இருக்கிறது. எப்போது முடியும் என்றுதான் யோசிக்கிற அனுபவத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தால் எப்போது முடியும் என்று யோசிக்கிறோம். எதற்கு வர வேண்டும்? ஜெபிக்க வர வேண்டும், துதிக்க வர வேண்டும், பாட வர வேண்டும். நம்மை கர்த்தர் பார்ப்பார். என்னிடத்தில் ஜெபிக்க வந்த மகனே, என்னை துதிக்க வந்த மகனே, என்னை பாட வந்தவர்களே என்று சொல்லி அவர் பரவசம் அடைவார். நமக்கு எப்படி பரவசத்தை கேட்கிறோமோ அது போல அவருக்கும் பரவசத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அவருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், எதினால் அவரை மகிழ்ச்சிப்படுத்த முடியும்? ஜெயிப்பதினால், துதிப்பதினால், பாடுவதினால் தான் நம்முடைய சிறையிருப்பின் பிரச்சனைகள் மாறும். இது தெரிஞ்சு நம்முடைய பிரச்சனை எல்லாம் முழுமையை மாறணும். எல்லாமே தூரமாக இருந்தா இந்த ரூட் நம்ம வாழ்க்கையில் வருவது நம்முடைய தேவன் பாருங்க எவ்வளவு அருமையாய் நம்முடைய பிரச்சனையை மாற்றுவதற்குரிய அந்த நுட்பங்களை கற்றுக் கொடுக்கிறார் தேவன். எதற்கு இந்த சிறையின் அனுபவங்களை குறித்து நமக்கு தேவன் பேச வேண்டும்? எதனால் அன்றைக்கு நடந்த சம்பவத்துக்கும் இன்றைக்கு நடக்கிற எனக்கு என்ன லிங்க் யோசிச்சு பாருங்க. காரணம் என்ன? அவர்கள் அப்படி பாடி ஜெபித்து துதித்தபடியினாலே சிறையின் கதவுகள் திறந்திருப்பதை யார் கண்டது? அந்த சிறையின் காவலாளி கண்டு. அப்போ உங்கள் வாழ்க்கையிலே மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படைபடியாய் உங்களுடைய காரியங்களை காண வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும், துதிக்கிறவளாக இருக்க வேண்டும். இந்த அனுபவங்கள் வேதத்தில் பார்த்த எல்லா இடத்திலும் இருந்தது. அந்த அனுபவங்கள் இன்றைக்கு இந்த அனுபவத்தில் இருக்கிறோமா? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. அனுபவம் நமக்கு இல்லை, ஆனால் அந்த அனுபவத்தின் மூலமாக தான், அந்த நடைமுறையிலே இவர்கள் செய்தது மூலமாக தான் அவர்கள் சிறையிருப்பு கடந்து போவதை பார்க்கிறோம். 26 வசனம். சடிதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக, சடிதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக, அது கொஞ்சம் படி. And suddenly there was பல நேரம் அப்படியே சடனா நடக்கும். a great earthquake. பாருங்க, சடனா என்னது? நீங்க ரொம்ப நாளா டென்ஷனா இருக்க, சடனா முடிஞ்சிடும் அந்த ப்ராப்ளம். ஆமென் சொல்லுங்க பாருங்க. எப்படி முடியுது? ரொம்ப நாளா தலைவலி தான் அந்த காரியச்சா அது சடனா முடியும். எப்படி முடியுதுங்களா? பூமி அதிர்ச்சியை கொடுத்து மாற்றுவார். ஜெபத்துக்கு அத்தனை வல்லமை, துதிக்கு அத்தனை வல்லமை, பாடலுக்கு அத்தனை வல்லமை. பரலோகத்தின் தேவனை இழுப்பதற்கு இதுதான் வழி, மெத்தட்ஸ். வேற ஒன்றும் கிடையாது. வேற ஒன்று சிம்பிள். அந்த சராசரத்தை உருவாக்கிற தெய்வத்தை என் அருகிலை அழைப்பதற்கு அதிசயம் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதம் செய்கிறவர். அவனை இழுப்பதற்கு ஒரே மெத்தட் என்ன? பிரேயர். மூன்று அனுபவங்கள் வெற்றியை கொடுக்கும். அதைத்தான் நமக்கு அங்கே சுட்டி காண்பிக்கிறார். ஒரு கதைக்காக அல்ல, ஒரு கதையாக, ஒரு ஸ்டோரி, ஒரு சரித்திரமை பார்க்கிறோம் அல்ல. அங்கே அவர்கள் செய்தார்கள், இன்றைக்கு நான் செய்ய வேண்டும். அன்றைக்கு இருந்து அதே தேவன் தான் இன்றைக்கு இருக்கிறார். அதனால் அங்கே பார்க்கிறோம், சடுதியிலே அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. அஸ்திபாரமே அசையுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எது அசையுங்க? அஸ்திபாரமே அசையும். உங்க பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா மலை போல இருக்கும். மலை நடுங்க கீழே இருக்க அஸ்திபாரம் அசைய வச்சிருவாங்க. அது மலை தான் உங்க பார்வைக்கு. அசைவதுக்கு மேல் மலை என்ன? எதுங்க?
கீழே அடிமட்டம் இருக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடிமட்டம் இருக்காது. நான் பார்த்திருக்கிறேன் அந்த காரியங்களை. இதே இந்த சலத்துக்கு கீழாக வீடு இருந்த போது அங்க கீழே வந்து ஒரு நாங்க ட்ரெயின் நடத்திட்டு இருந்தோம். ஸ்லாப் வந்து வீடு இருந்தாங்க. அப்போ அம்மா தான் மேல இருக்கிறாங்க. நான் கீழே நடத்தும் போது என்னுடைய பக்கத்துல வந்து ஒரு நபர் இருந்தார். அவர் தான் வந்து இந்த இடத்தையும் காட்டணும். அதுக்கு இந்த வீடு இருக்கு காலியா இருக்குன்ட்டு அவர் மூலமா தான் வந்தோம். பின்னாடி அவர் மூலம் தான் பிரச்சனை நடக்குது. அதுக்கு அவர் மூலம் தான் பிரச்சனை வருது. ஏன்னா அடிக்காத கூட என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறாரு. எவருக்கு கோபத்தில் பண்ண ஒரு முறை பண்ணுங்க. நான் ஒரு டிவிஎஸ் ஷாம்பு வச்சிருந்தேன். என்ன பண்ணுங்க, ஒரு கத்தி எடுத்தா பண்ண சீட்டை கிழிச்சிட்டேன். எனக்கு தெரியும் தான் கிழிச்சாரு தெரியும். அதனால பண்ண ஒழுங்குபடுத்தி ஓடிட்டு தான் இருந்தேன். 6 மாதங்கள் ஆனது வீடை வந்து கட்டுப்படியான ஒரு சூழ்நிலை வந்த போது அவரும் போயிட்டா, நாங்களே வெளியே போயிட்டோம். 6 மாதங்களுக்கு பிற்பாடு பார்த்தா அவருக்கு கேள்விப்படுகிற செங்கல்பட்டுல வந்து அவர் என்ன பண்ண துண்டு துண்டா வெட்டி போட்டார். அஸ்திபாரமே சொல்லுங்க. அதுக்காக மகிழ்ச்சி அல்ல, ஆண்டவருடைய மகிமை பாருங்கள். அஸ்திபாரமே அசையும். எப்போது அசையும்? ஜெபிக்கும் பொழுது. ஜெபி, ஆண்டவர்கிட்ட பேசு. ஜெபம் என்பது கர்த்தரோடு கூட உறவாடுகிற ஒரு காரியம். துதிக்க அவரை இழுப்பதற்குரிய வழி அது. பாடுக அவரை பரவசப்படுத்து. இந்த 3 அனுபவங்கள் பூமியை அதிர வைத்தது. அஸ்திபாரம் எல்லாம் அசைந்து பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டு எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போய். இவங்க கட்டு மாத்திரம் அல்ல, எல்லாருடைய கட்டு. மாமே சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால் அனைவருடைய கட்டுகளை உடைக்க முடியும். உங்க கட்டு மாத்திரம் இல்லைங்க, இந்த 3 அனுபவங்கள் எல்லாருடைய கட்டையும் உடைக்கும். ஒரு 2 நாட்கள் ஒரு சகோதரி பெங்களூர் போன் பண்ண, ஒரு 3 வருஷம் அந்த லிங்க்ல போன்ல எப்படியே பார்ப்பாங்க. அழுகுறாங்க. அவங்களுடைய மகளுடைய காரியங்களை வந்து சொல்லி அழுது கொண்டிருந்தாங்க. அப்ப சொன்னாங்க, மாஸ்டர் உங்க மூலியமா, உங்களுடைய பாடல் மூலமாய், உங்களுடைய ஆராதனை மூலமாய் நான் மாற்றப்பட்டேன், என் வாழ்க்கையை மாறினது என்று சொல்லி அழுதாங்க. நான் யோசிச்சேன், இப்படி ஒரு மாற்றமா? நம்முடைய துதியும் பாடலும் அனைவருடைய கட்டுகளை உடைக்க அனைவருடைய கட்டுகளை உடைக்க. காலையில வந்து பார்த்தா ஸ்டேஜ்ல ஒரு சகோதரி ஒரு மகன் பேசுகிறார். பாஸ்டர் கிட்ட என்னுடைய வார்த்தை ஷேர் பண்ணிட்டாலே எனக்கு கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வந்து விடுகிறது. எங்க இருக்கிறாங்க? அமெரிக்காவில் இருக்கிறாங்க. கட்டுகள் உங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கு உடையது. நம்ம எனக்குதான் கட்டு இல்ல, நாம் பாடுகிறவர்களாய், நாம் துதிக்கிறவர்களாய், நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறும்போது அங்கே என்ன சொல்லப்படுகிறது? திறவுண்டதும் எல்லாருடைய கட்டுகளும், யாருடைய கட்டுகள் இருக்கிற எல்லா ஸ்திரீகள் இருக்கிற எல்லாருக்கும் என்னது? நீங்க பாடி ஜெபிச்சு துதிக்கலாம், பக்கத்து வீடெல்லாம் கட்டெல்லாம் அறக்கப்படும். தெரியுங்களா? உங்களுக்கு தெரியாது, அங்க பிரச்சனை மாறிட்டு இருக்கும். இந்த அனுபவத்துக்குள் போகும்போது எல்லாரும் காண்பார்கள், உங்கள் சிறையிருப்பு மாற்றப்பட்டது. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் அனுபவம் குறைவாக இருக்கிறது. ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம் இது. திறப்பில் நிற்க வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. ஜனங்களை கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், கட்டுகளை உடைக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய கட்டை சிரித்துக் கொண்டிருப்பதல்ல, நான் ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டும். தானியேலை பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து விட்டது. ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தபடினாலே ராஜாவினால் அழைக்கப்பட்டு கனப்படுத்தப்பட்டார். யோசேப்பை பார்க்கிறோம், அவன் தேவனை தியானிக்கிற மனுஷன், தேவனுடைய கிருபையை பெற்ற ஒரு மனுஷன். எகிப்திலே ராஜாவை அழைக்கின்றான். அது போல இன்றைக்கு ஜெபிக்கின்ற ஒரு மக்களாக எழும்ப வேண்டும். ஜெபிங்க, வீட்டுல ஜெபிங்க, ஜெபித்துக் கொண்டே இருங்கள், துதிச்சுக்கிட்டே இருங்க, பாடுங்க. இந்த அனுபவங்கள் மூலமாக அங்கே நடப்பதை பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொல்ல போனான். இங்கே பார்க்கிறோம், அங்கே நிலைமை பார்க்கும் வெட்கப்படுகிற நிலைமை வந்து விட்டது. யாருக்கு? சிறைச்சாலைக்காரனுக்கு. உங்கள் துதியும், உங்களுடைய பாடலும், உங்களுடைய ஜெபமும் மற்றவர்கள் வெட்கப்படுத்த முடியுங்கிறத மாற்றுவார். நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. எத்தனை அருமையாய் அங்கே நடக்கிற சம்பாங்க. இந்த நடு ராத்திரியில செஞ்ச அந்த ஜெபமும் பாடலும் துதியும் என்ன செய்கிறது? கதவுகளை திறக்கிறது. எந்த கதவை? சிறையின் கதவுகளை எப்படி திறக்கிறது? அங்கே பார்க்கிற வண்ணமாக சடுதியிலே நடக்கிறது. நடக்கும். ஆமே சொல்லுங்க. நீங்க ஜெபிக்கிற மக்களா மாறும்போது சடனா நடக்காத ஆச்சரியம். ஆமென் சொல்லுங்க. எப்போ நடக்கிட்டு உங்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன
தெரியவே தெரியும், கனவாது யோசிக்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்ற வல்லவர். இந்த அனுபவத்தில் போகும்போது சடுதியிலே கதவுகள், அங்கே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையபடியாக என்று நாம் பார்க்கிறோம். 23 வாசகம். அவர்களை அநேக அடியடித்து பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலை காவலனுக்கு கட்டளையிட்டார்கள். இங்கே பார்க்கிறவங்க பத்திரமாய் பார்க்கும்படியான எல்லா ஆலோசனை கொடுக்கப்பட்டாச்சு. இந்த நிலைமை என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பத்திரமா தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணாங்க, அதுல பாடுகிறவங்க அதுக்கு என்ன கிடையாது, அதுக்கு அவங்களுக்கு தடை என்ன கிடையாது. அவங்க கட்டப்பட்டா போனாங்க, அவங்க வாங்கி தானே என்ன பண்றாங்க, அவங்க தான் ஜெபிக்கிறாங்க. அதை யாரும் என்ன பண்ண முடியாதுங்க, உங்க ஜெபத்தை யாரும் தடை செய்ய முடியாது. ஆமே சொல்லுங்க, நான் தான் ஜெபத்தை தடை பண்ண தவிர வேற என்ன பண்ண மாட்டாங்க. உங்க பர்சனல் லைஃப்ல யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, நடந்து வர மாட்டாங்க. நாமே ஜெபிக்காவிட்டால் தான் ஜெபம் போகாது. நான் துதிக்காம நான் தான் செய்யறேன், வேற யாரும் பண்ணுங்க, நீ ஜெபம் பண்ணாத, நீ துதிக்காத சொல்றாங்களா, சொல்லுங்க பார்க்கலாம். அது உங்களுடைய பர்சனல் அந்தரங்கத்தினுடைய அந்த ஒரு உங்களுடைய வாழ்க்கையை தேவனோடு பழகுவதற்கு யாரும் தடை செய்ய முடியாது. சுவிசேஷம் அறிவுவதற்கு தடை வந்தது. நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பல வருஷமான பண்ணுங்க, மலை இடங்களுக்கெல்லாம் போயிட்டு போனோம். அநேக இடங்களுக்கு சென்றிருக்கிறோம், மலை முடிவுகள் செய்திருக்கிறோம், அநேக இடங்களுக்கு சென்று கடைசியாக ஒரு ஊட்டியில் என்ன பண்ணுங்க போயிட்டு இந்த தடை வந்தது. ஆனா ஜபத்துக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜபம் தடை கிடையாது. தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு இங்க அவர்களை பத்திரமாய் வைத்து காக்கப்பட்ட போதிலும் கூட ஜெபிப்பது என்ன கிடையாது, அவளுக்கு தடை கிடையாது. துதிப்பதற்கு அவளுக்கு, பாடுவதற்கு, இதெல்லாம் அவனுடைய பர்சனல் அவருடைய வாழ்க்கை. இதுதான் பண்ண முடியாது. இந்தியாவில் இருக்கிற யாரும் தடை செய்ய, அது உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்க உறவு, சீக்கிரம் எனக்கு அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபமானது வெளியரங்கமாய் அது தனிப்பட்ட இது தேவனோடு கூட இணைகிற ஒரு ஐக்கியம், ஃப்ரெண்ட்ஷிப், தேவனுக்குள் இடைப்படுகிற ஒரு காரியம். அவனை பத்திரமாய் வைத்த போதிலும் கூட அவர்கள் பாடுவதை குறித்து நம்ம யாருமே கேட்கல, துதிப்பதை குறித்து நம்ம நம்முடைய பர்சனல் நம்முடைய லைஃப்ல என்ன பண்ணுங்க, நம்முடைய பர்சனல் லைஃப்ல நடக்குங்க ஜெபமும் துதியும் பாடலும் இருக்கணும். இந்த அனுபவம் நீங்க தனிப்பட்ட அந்த பர்சனலா பழக வெளியே கொண்டு வர என்ன பண்ணுங்க, வெளியே அந்த அனுபவம் வர என்ன பண்ணுங்க, ஜெபிப்பதற்கு போகணும் சர்ச்சுக்கு, பாடுவதற்கு போகணும் சர்ச்சுக்கு, துதிப்பதற்கு போகணும் என்கிற அந்த நடைமுறையை நீங்க என்ன பண்ணீங்க, அதை செயல்படுத்தினால பண்ண முடியும், கொண்டு வர முடியும். இல்ல என்ன பண்ண செய்யவே முடியாது. அப்படியாய் கடந்து வருவதை பார்க்கிறோம். பவுல் 30 வாசகம். அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவர்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர்மாரே என்றார். அது கொஞ்சம் 30 படிங்க. And brought them out and said, Sirs, what must I do to be saved? அங்க பார்க்கும்போது தமிழ் ஆண்டவர்மாரே என்னதுங்க, ஆண்டவர்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய. ஆமென் சொல்லுங்க. நீங்க சுவிசேஷம் சொல்லவே வேண்டாம், ஜெபித்தா போதும், துதிச்சா போதும், பாடனா போதும். மொத்தம் சொல்லுங்க, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்க உங்களை பார்க்கிறாங்க. எப்பவுமே ஜெபிக்கிற மனுஷனா இருக்கிறாங்க, எப்போதும் துதிக்கிற மனுஷனா இருக்கிறாங்க, எப்போ பாடுகிற மனுஷனா இருக்கும் போது அப்பதான் அவங்க அந்த விட்னஸ் தெரிகிறது, அப்பதான் அந்த சாட்சி தெரிகிறது. இவர்கள் ஜெபிக்கிறவர்கள், இவர்கள் யார், இவர்கள் துதிக்கிறவர்கள், இவர்கள் இதனால்தான் சிறையிருப்பு திறப்பதை கண்டார்கள். பாருங்க, இவங்களுடைய சாட்சி தான். அதுதான் ஆண்டவர் சொன்னார், உலகமெங்கும் பட்ட சாட்சிகளா இருங்கள் என்று சொன்னார். சுவிசேஷம் அறிவிக்க என்ன பண்ணவங்க இந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கலாம். செலவேஷன்ல வந்துட்டாங்க. யார் வந்ததுக்கு, சிறையிலுக்கு அனைவருடைய கட்டுகளும் உடைக்கப்பட்டது. அந்த சிறையினுடைய அதிகாரிகள் நம்ம செலவேஷன்ல வருவதை பார்க்கிறோம். அப்போ பாருங்க, சுவிசேஷத்தை நான் சொல்ல வேண்டியது அல்ல. இன்றைக்கு இப்பேற்பட்ட ஒரு தடையான காலத்தில் நம்முடைய சிறையிருப்பை தேவன் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபமும் துதியும் பாடலும் இருக்கணும். இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வந்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தாச்சு. நீங்க செஞ்சு பாருங்கல்ல, இவங்க என்ன பண்ணாங்க, செய்த உடனே அங்கே சொல்லுகிற ஆண்டவருமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன, இவ்வளவு ஒரு பிரச்சனைக்குள்ள துதிக்கிறானே, சிறையில நான் அடிச்ச அடியை தாங்கி என்ன பண்றான், துதிக்கிறான். நம்ம பண்ணுங்க, வலிக்குது வலிக்குதுன்னா பண்ணுவோம், ஒரே வலியை பத்தி பேசுவோம், பிரச்சனையை பத்தி பேசுவோம், சோதனையை பத்தி பேசுவோம், சோர்வை பத்தி பேசுவோம், அதை பத்தி பேசுவோம், இதை பத்தி பேசுவோம். ஆனால் இவர்கள் எதை பத்தி பேசவில்லை, ஜெபிக்கிறதை மாத்திரம் செய்தார்கள். ஒரு லிஸ்டே போட்டு ஐயோ அடிச்சாங்க பாருங்க, அப்படி அடிச்சாங்க, தலைகீழா வச்சு பல கதையை சொல்லியிருப்பாங்க. இல்லையே, அந்த இடத்துல துதிக்கிறவளாக ஜெபிக்கிறவளாக அவர்கள் பாடுகளா
இருந்தபடினாலே அந்த சிறைச்சாலை அதிகாரி கேட்கிறான், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் ஐயா? எப்படி மாத்திரத்தை தேவன், நீங்க இப்படி பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் கத்திர மாற்றுவோம். நம்ம அவரோட அந்த ஐக்கியத்துல நம்ம போயிட்டு எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் மெத்தட் தெரியாம நம்ம என்ன பண்ணா முட்டி மோதிட்டு இருக்கணும். எந்த வழியும் எப்பேற்பட்ட வழியில் செல்லணும், எப்படி சென்றால் அந்த தேவனை புரிந்து கொள்ள முடியும், எப்படி சென்றால் அவரை என்னுடைய எனக்கு கொண்டு வர முடியும் என்கிற அந்த வழிமுறைகளை வேதத்தில் விவரமாய் கொடுத்திருக்கிறார் தேவன். எப்படி இவரெல்லாம் என்னுடைய வாழ்க்கை நடந்தது, என்றைக்கு என் வாழ்க்கை சிறையா இருப்பதின் காரணம் என்ன, பிரச்சனை இருப்பதின் காரணம் என்ன, பலவீனம் இருப்பதின் காரணம் என்ன, குழப்பம் இருப்பதின் காரணம் என்ன என்று சொல்லும் போது இந்த ஒரு அனுபவம் எனக்குள் குறைவாக இருக்கிறது, குறைந்திருக்கிறது. அவன் ஒன்றும் பிரசங்கம் பண்ணவில்லை, அங்கே என்ன செய்கிறான், பாடுகிறான், ஜெபிக்கின்றான், துதிக்கின்றான், வேற ஒன்னும் செய்யல. அவன் பார்க்கிறான், இந்த இடத்துல பாடுறான், உங்களை பார்க்கணும், இந்த சூழல் ஜெபிக்கிறீங்களா சிஸ்டர், நீங்க இந்த நிலையில பாடினா நீங்க பார்த்து அவர்கள் மாற வேண்டும். அவன் பார்த்தான், அவனுடைய ஒவ்வொன்றையும் சாட்சியை பார்க்கிறான். அவனோடு கடந்து வந்த அனைத்து அங்க இருக்கிற எல்லா கைதிகளுடைய கட்டுகளும் மறுக்கப்படுகிறது. அவன் வெளிப்படை என்ன பண்ண, அவன் கொலை செய்ய முடியாத இங்க பார்க்கிறோம். அந்த 27 வாசிங்க, சிறைச்சாலைக்காரன் இத்தனை தெரிந்து சிறைச்சாலையின் கதவு திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். சூசைட் பண்ணிக்க போறான், என்ன பண்றாங்க, தற்கொலை செய்த அளவுக்கு போயிட்டான். அவ்வளவுதான். என்ன பண்ணிடலாங்க, அடிச்சான் இல்லையா, சாவனாக விட்டுருப்பான். என்ன பண்ண, நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன், சொல்லுங்க. நம்ம ஆண்டவரே காலம் அடைங்க, கையை அடைங்க, எப்போ உள்ளவங்க நம்ம பண்ணுங்க, அவனை செலிப்ரேஷன் நம்ம இடத்துல என்ன பண்ணுங்க, ரட்சிப்பு நமக்கு தான். காமெடி சொல்லுங்க, விரோதி கூட எதை கொடுக்கணும், நம்ம செலிப்ரேஷன் கொடுத்து ஆகணும். அவனுடைய இருதயம் ஆத்மமாக இயேசுவை போல ஒரு பாரம் அவருக்குள் இருந்தது. இன்றைக்கு நமக்குள் யாரை பார்த்தாலும் ஒரு பாரம் இருக்க வேண்டும். அவன் தன்னை கொலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் போயிட்டான். அவன் அடிச்சா அவன் தான் மெயினான ஒரு காவலாளர் இருக்கிறான், அவன் தான் முக்கியமான ஆளுங்க. செத்து போனா பரவாயில்லையே, விட்டுட்டு போலாம. ஆனா பவுலுக்குள் ஒரு ஆத்மமா, நம் வாழ்க்கையில் கூட இதெல்லாம் தேவனுடைய சிந்தை, மைண்ட், இதெல்லாம் தேவனுடைய சிந்தை. பவுலுக்குள் தேவனுடைய சிந்தை இருந்தது. சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல என்று சொல்கிற அனுபவத்திலே பவுல் இருந்தபடினாலே அங்கே நாம் பார்க்கிறோம். அவன் அங்கே பவுல் மிகுந்த சத்தமிட்டு, உனக்கு ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் பாருங்க. மிகுந்த சத்தமிட்டு, பார்த்தீங்களா, அவனுக்குள்ள எவ்வளவு ஒரு தாக்கம் பாருங்க. எப்படியும் கொண்டு வரணும்ன்ற ஒரு எண்ணம். சபிக்கலாம். இன்றைக்கு இந்த ஒரு எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ள வரும்பொழுது சிறையிருப்பு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மாறும். அப்போ நம்ம வாழ்க்கையினுடைய அந்த நடைமுறை தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையுடைய வாழ்க்கை பாருங்க. அவனை கொலை கதைகளை செய்கிற பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்குதான் இருக்கிறோம் என்றார். அப்போது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி அவனை உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாக்கும் முன்பாக விழுந்து, இருட்டுலதான் இருக்கிற இடத்துல தீபத்தை கொண்டு போன எவ்வளவு ஒரு காரியம் நடந்து கொண்டு வருகிறது, எவ்வளவு ஒரு அர்த்தங்கள் இருக்கிறது. இவ்வளவு நாட்கள் அதை ஒரு கதையாயெல்லாம் யோசித்த இதில் இவ்வளவு ஒரு காரியம் இருக்கிறதா, இத்தனை தேவனுடைய செயல் இருக்கிறதா, பவுலை கொண்டு இப்படியெல்லாம் தேவன் கிரியை செய்கிறாரா? அது போல இன்றைக்கு வாழ்கிற உங்களை கொண்டுதான் கர்த்தர் கிரியை செய்யப்படுகிறார். விரோதியா இருந்தாலும் தேவன் ரட்சிக்க விரும்புகிறார்களே. ஆமென் சொல்லுங்க. எனக்கு விருந்தமா என்பவர் எந்த ஆயுதமும் நேற்று அநேகர் காமிச்சேன், எல்லாருக்கும் சந்தோஷமாயிட்டு சொல்லுங்க. தேவனுடைய அந்த சிந்தை பவுலுக்குள் இருந்தது. இன்றைக்கு நமக்குள்ள அந்த அனுபவங்கள் வரும்போது நாம் செய்வதெல்லாம் கர்த்தர் அந்த அனுபவத்துக்குள் போகிறபடினாலே அவர் சொல்ல, ஆண்டவர் மாடு தரப்படுங்க. அவங்க யார்? ஒரு சிறை கைதி. அந்த சிறைக்கு இவர் யாருங்க? ஒரு காவலாய் இருக்கிறார். கைதியை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் மாடு என்று அழைக்கிறார்.
ஒரு கைதி என்ன பண்ணுவாங்க, அதிகாரிங்க நம்பர் சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க, அந்த நம்பரை சொல்லுவாங்க. பேர் என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு பல வருஷமா கைதியார் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய நம்பர் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. என்ன பண்றாங்க, ஆண்டவர் மாறி ஆங்கில வாசிக்கும் போது மதிப்புக்குரியவராய் மாறிவிட்டார். நீங்களும் நானும் சமுதாயத்தை மதிக்கும்படியே கர்த்தர் அழைத்திருக்கிறார். யாரெல்லாம் மிதிக்கும்படி யோசிக்கிறாரோ அவர்கள் மத்தியிலே கர்த்தர் மதிக்கும்படியே மாற்றம் போகிறார். அவ்வளவுதான். என்ன பண்ணாங்க, அடிச்சு மிதிச்சு என்ன பண்ணா, அவனை கட்டி தலைக்கீழா என்ன பண்ணா, ஒரு கேவலமா வச்சார். என்ன பண்ணாங்க, கேவலமாக அநேக அடிகளை அடித்து தலைக்கீழாக ஒரு மிருகத்தை போல ஒரு கேவலமா எண்ணின அவன் வாயிலை சொல்கிறான், ஆண்டவர் மாறி ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்வதை பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. சுவிசேஷம் பாருங்க, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டேன். என்ன பண்ணுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. சிம்பிள். அதுக்கு அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து உலகத்துல யார் வேணுமோ விசுவாசம் அப்போது முடிஞ்சு போச்சு. யார் வேண்டுமானாலும் விசுவாசித்தாலே போதும். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் என்ன பண்ண, விசுவாசிக்கிறான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவங்க வீட்டுல எல்லாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அவனுக்கு என்று சொல்லி அவனுக்கு அவன் வீட்டிலிருந்து யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்த நேரத்திலே தானே அவன் இந்த டீச்சிங்லாம் வரணும்னா முதல்ல பண்ண கேட்டா ஜெபிக்கிற அனுபவம் தான் டீச்சிங்ல போக முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த ஸ்டெப்ஸ் இருந்தா தான் பண்ண முடியும். நான் அந்த நாட்கள்ல வந்து ஒரு ஊழியத்துக்கு முன்பாக பார்த்தா வீட்டுல அதிகமா ஜெபிச்சுட்டே இருப்பேன். ஆலயத்திற்கு ஜெபிப்பேன், ஆத்துமாக்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் தான் பிரசங்கிக்கும்படியான வழியை தேவன் திறந்தார். அப்போ இன்றைக்கு இந்த அனுபவங்கள் தான் ஒரு சேல்வேஷனை கொண்டு வரப்போகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி வந்து பெரிய பெரிய என்ன பண்ண முடியாதுங்க, பெரிய கூட்டம் நடத்த முடியாது, என்ன பண்ண முடியாது. அந்த லெவலுக்கு வந்து உலகமே போயிட்டு இருக்குது. அதுக்கு உலகமே அந்த லெவல் போயிட்டு இருக்கு. அப்போ தனிப்பட்ட முறையில வந்து இந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாய் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்கள்லாம் கொண்டு வந்து விரோதி கூட மாத்திடும். ஆமென் சொல்லுங்க. எல்லாரையும் மாத்தினது விரோதி நம்ம கிட்ட வந்து சமாதானமா மாறி எவ்வளவு நிம்மதியா இருக்கு பாருங்க. அந்த விரோதிய வந்து நம்ம கடிச்சு கிடிச்சு அவன் அழிஞ்சிட்ட பிற்பாடு மனசாட்சி குத்தப்படும். அவன் சமாதானமா வந்து ஒரு சேல்வேஷன் வந்துட்டான்னா அதோடைய மகிழ்ச்சி ஒண்ணு கிடையாது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அருமையா இந்த நாட்கள்ல வந்து இந்த அனுபவங்கள் தான் தேவனுடைய சமூகத்துல ஒரு சேல்வேஷனை கொண்டு வர முடியும். இங்க பெரிய பெரிய சபைகள் இன்னைக்கு மூடப்பட்டிருக்கிறது, விடுதலை இல்லாதபடி இருக்கிறது. இனி பெரிய கூட்டங்கள் நடத்த முடியாத சூழ்நிலைக்குள்ளாக தேசம் தள்ளப்பட்டிருக்கிறது, உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமைக்குள்ளாக இந்த அனுபவங்கள் தான் அந்த மனுஷனை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தது. உங்கள் மூலமாக ஒரு சில குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டால் போதும். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்திலே மிகுந்த ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட போதது பெரிய கூட்டம் அல்ல. நீங்கள் தேவனுக்குள் வளர்ந்தால் போதும். எனக்கு நீங்க வளர்ந்து மற்றவர்களை வளர்ப்பதுதான். பெங்களூர்ல ஊழியத்துக்கு நான் 22 வருஷங்களா போயிட்டு இருக்கேன். அந்த சொல்லுவாங்க, உங்களுடைய ஊழியம், நான் சொல்லுவேன், உங்களை உருவாக்குவதுதான் ஊழியம். நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டீங்க, பட் உங்களை தேவனுக்குள் உருவாக்க வேண்டும். எவ்வளவு ஜனங்களை கர்த்தர் கிருபையால் உருவாக்கும்படியே கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கடந்த வாரம் அந்த சகோதரி சொல்லும் போது நான் உணர்ந்து, இப்படியெல்லாம் நம்மை கொண்டு உருவாக்கினாரா. அவங்க சொல்றாங்க, வாழ்க்கை எப்படியோ ஆடம்பரமா இருந்தது, உங்கள் ஆராதனையும் உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய பிரசங்கத்தை கேட்டு வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றப்பட்டது சொன்னார்கள். வெளியில அவங்க சபைக்கு போக முடியாத சூழ்நிலை, அவர்கள் குடும்பத்தின் கட்டுப்பாட்டுக்குள் அவருடைய வாழ்க்கை பிரச்சனைக்குள் இருக்கிறது. ஆனால் மாற்றப்பட்டிருக்கிறார். காரணம் என்ன? இன்றைக்கு தேவன் உங்களை கொண்டுதான் ஒரு ரட்சிப்பை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்மளமாக தான் ரட்சிப்பு. இங்க பாருங்க, பவுல் பெரிய அப்போஸ்தலன், 14 புத்தகத்தை எழுதிய பெரிய தேவனுடைய மனுஷன். ஆனால் சிம்பிளா தான் அவற்றை செய்து கொண்டு வருகிறார். அவருடைய ஊழியம் எல்லாம் பார்க்கும்போது எண்ணிக்குள்ள மக்களிடத்தில் கடந்து போகிறார். அவரை தேவனுக்குள் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அது போல இங்கே என்ன செய்கிறார்? அவர்களுக்கு அவர் வீட்டிலே யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியிலே அந்த நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம். பாருங்கள், ஒரு ஐக்கியம் வந்துருச்சு. நம்ம விரோதி கிட்ட பாருங்க எப்படியெல்லாம் ஒரு ஐக்கியம். அடிச்சு என்ன பண்ணாங்க, அவன் ஒரு கைதியா யோசித்து என்ன பண்ணா, வணங்குறான், கால கழுவுறான், அவனுக்கு கீழ்ப்படிந்து விட்டான். ரொம்ப அருமையான ஒரு வழி, ரொம்ப அருமையான. பவுலுடைய இருதயம் எப்படி யோசிச்சு பாருங்க.
எப்படி இருந்திருக்கும் இந்த ஜெபத்தினால எப்பேற்பட்ட ஒரு பதமை நடந்ததுன்னு யோசிச்சிருப்பான். அதாவது அந்த ஜெப அனுபவமானது அன்னைக்கு ஜெபிக்கிறான், இதனால் எத்தனை பெரிய ஒரு மாற்றம் வந்தது நினைத்து பார்க்க முடியாது. பவுலால் அன்னைக்கு யோசித்திருக்க முடியாது. அவன் வழக்கம் ஜெபிப்பது, அவன் பழக்கம் துதிப்பது, பாடுவது அவனுடைய இயல்பு அவனுக்குள் வந்தது. அவனுக்குள் அவை எல்லாம் உண்டாகி விட்டது. அதுபோல் கிறிஸ்தவன் என்று சொன்னால் ஜெயிப்பது, கிறிஸ்தவன் என்று சொன்னால் துதிப்பது, கிறிஸ்தவன் என்று சொன்னால் பாடுவது. இது நமக்குள்ள பிளட்லயே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. என்று சொன்னால் மறுபடியும் பிறந்தவர்கள் நாம். யாருன்னா மறுபடியும் பிறந்தவர்கள் நாம். ஜலத்தினாலும் ஆவியாலும் மறுபடியும் பிறந்தபடினாலே அந்த பிறப்பினுக்குள்ளாக அந்த ஜென்ம ஸ்வாபம், ஒரு தாயினுடைய சுவாமி யாருக்கு குழந்தை பிறப்பது போல நான் மறுபடியும் பிறந்தபடினாலே எப்படி இயேசு கெத்செமனேயில் ஜெபித்தாரோ அதுபோல் ஜெபிக்கிற மனுஷனாய், துதிக்கிற மனுஷனாய், பாடுகிற மனுஷனாய் மாறும் பொழுது நம் மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் உலகத்தில் கற்றிட வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. இனி பெரிய கூட்டம் நடக்காது. பிரச்சனை இதையே ஒரு சாக்காய் வைத்துக் கொண்டு செய்கிறார்கள். கிறிஸ்துவத்தை ஒழிக்கும்படியாக பிசாசு எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, நீ வீட்டுக்குள்ள என்ன பண்ணு, என்ன கத்துக்க, என்ன பண்ணு, சின்ன குடும்பமா என்ன பண்ணுங்க, அவரை அதிகமாக அறிந்து ஒரு சின்ன குடும்பங்கள், ஒரு சில நபர்களை தேவனுக்குள் ஆதாயப்படுத்தபடியான வழிகளை தேவன் திறக்கும்படியான ஒரு வாய்ப்பை கத்துக்கிட்டு உண்டாக்கி இருக்கிறார். இதோ திறந்த வாசலை, என்ன வாசலுக்கு, ரட்சிப்புக்குரிய ஒரு வாசலை கத்து திறந்து வைத்திருக்கிறார். உலகம் நூதனமா யோசிக்கிறார், மூடிட போறோம், என்ன பண்ண போறாங்க, வேதத்தை நம்ம அழிக்க முடிய யோசித்த ஒருவரால் தான் வேதம் அதிகமாகிறது. தெரியுங்களா? வேதத்தை நம்ம அழித்து விட வேண்டும். அவர் மூலமாக உலகம் அளவிலே வேதம் கடந்து போனதாக சொல்லப்படுகிறது. அதனால் ஒடுக்க அன்றைக்கு அவர்கள் பதகி பெருகினார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவத்தையோ மற்ற உலக அளவிலே பிசாசு எழுப்பிக் கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? தேவனுடைய வருகைக்குரிய அடையாளம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவனுக்கு நன்றாய் தெரிகிறபடினால எப்படியாயும் ஒடுக்குவதற்கு செய்கிறார். பல காரியங்களை ஏறுகிறவனாய் இருக்கிறார். குடும்பங்களுக்குள்ள ஜெப ஐக்கியம் இல்லாதபடிக்கு, துதியினுடைய காரியம் இல்லாதபடிக்கு, அவரை பாடுகிற காரியம் இல்லாதபடிக்கு என்ன செய்கிறார்? நம்மை திசை திருப்புகிறவனாய் இருக்கிறார். இன்றைக்கு தேவனோடு ஐக்கியம் கொண்டால்தானே மற்ற ரட்சிப்புகள் கொண்டு வர முடியும். நம்முடைய கட்டுகள் மாத்திரமல்ல, மற்றவருடைய கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஐக்கியம் அவசியம். ஆனா இன்னைக்கு அந்த ஐக்கியம் இல்லையே. அசிவாரம் அசைய முடியாத சபையெல்லாம் இன்றைக்கு ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டதே. ஜெப ஐக்கியம் குறைய ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு துதிக்கின்ற அனுபவம் இல்லாமல் போய்விட்டது, பாடுகிற அனுபவம் இல்லாமல் போய்விட்டது. காரணம் என்ன? சபைகளிலே கடந்து போகும்போது ஜெபமும் துதியும் பாடலும் கடந்து வரும். தொடர்ச்சியாய் அந்த அனுபவத்தில் சென்று கொண்டே இருந்தோம். ஆனால் அந்த அனுபவங்கள் குறைகிறபடியினாலே தேவன் இந்த இடத்தில் பார்க்கிற வண்ணமாக இந்த சிறையின் அனுபவத்தை செய்கிறார். ஒரு குடும்பத்தை ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறார். அப்போ இன்றைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு ரட்சிப்பை உண்டாக்க தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். உங்களால ஒரு சில குடும்பங்களை தேவன் சந்திக்க போகிறார். நாம் போகும்போது வெறுமை அந்த ஒரு கூட்ட மக்களை ஆதாயப்படுத்திக் கொண்டு போக வேண்டும். ஒவ்வொரு தேவ ஜனங்களும் ஒரு குடும்பங்களை, ஒரு நபரை தேவனுக்குள் ஆதாயப்படுத்த வேண்டும். ஒரு பாவிக்காக தேவன் ஏதுகிறவராய் இருக்கிறார். ஒருவருக்காக, ஒருவரும் கெட்டு போகாமல் யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் தாமதித்துக் கொண்டு சொல்லி பார்க்கிறோம். உலகத்தில் யாரும் கெட்டு போகாமல் பிதாவாகிய தேவனுக்கு குமாரனை கொடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு சாதாரணமான நம்முடைய வாழ்க்கை மூலமாக தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார். அவர்கள் அங்கே கால் கழுவுகிறார்கள். வாசிக்க தொடர்ந்து மேலும் ராத்திரியிலே அந்த நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடைய அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார். அவனும் அவருடைய அனைவரும் உடனே என்ன பண்ணாங்க? அவன் மாத்திரம் அல்ல, அவருடைய கம்ப்ளீட் எல்லாரும் அதை கொஞ்சம் படிப்பீங்க. And he took them the same hour of the night and washed their stripes and was baptized, he and all his straightway. எல்லாரும் விடதுக்கு கம்ப்ளீட்டா அவங்க கூட யாரெல்லாம் இருந்தாலும் பண்ணாங்க, உறவினர்கள் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் பண்ணாங்க, எல்லாரும் அவருடைய சாட்சி அப்படி இருக்கு. அதுக்கு யார் சாட்சிக்கு? பவுலின் சாட்சி. என்னப்பா இந்த இடத்துல தொழுவத்துல வந்து தலைகளாக கட்டப்பட்டு அடி வாங்கிட்டு நாற்றம் எடுக்கிற அந்த அறைக்குள்ளாக, சிறைக்குள்ளாக யார் துதிக்க முடியும்? நமக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் அதையே புலம்பிக் கொண்டிருக்கிறோமே, அதையே யோசித்துக் கொண்டிருக்கிறோமே, அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமே. நடு ராத்திரியில் யாரையா ஜெபிக்க முடியும்?
இந்த கண்ணால் பார்த்து அதற்கு பின்னாலுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஓடிவிட்டதாக யோசித்த போது அவர்கள் வெளிப்படையை வந்து அந்த தியாகத்தை பார்க்கிறான். அவளுக்குள் இருக்கிற விரோதம் இல்லை, குரோதம் இல்லை, அவளுக்குள் அன்பு இருப்பதை பார்த்து ஈர்க்கப்பட்டு செய்கிறான். தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அதுபோல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜெபமும் துதியும் பாடலும் மாத்திரமல்ல, நம்முடைய தன்மைகளும் கூட ஒரு சாதுவாக, நம்முடைய தன்மைகள் எல்லாம் ஒரு சாந்தமாக, நம்முடைய தன்மைகள் எல்லாம் ஒரு பொறுமையாக, நம்முடைய தன்மைகள் எல்லாம் ஒரு நிதானமாக, நம்முடைய தன்மை எல்லாம் ஒரு சகிப்பாக இந்த அனுபவத்துக்குள் போகும்போது ரட்சிக்கப்படுவார்கள் ஜனங்கள். இனி சுவிசேஷம் பண்ண முடியாதுங்க. வெளித்தோற்றமாய் அதிகமாய் நம்ம அறிவிக்க முடியாது. வராங்க இருந்தாலும் என்ன பண்ண முடியலங்க. ஒரு மாபெரும் கூட்டம் என்ன பண்ண முடியும், சமாதானம் பெருவிழா நடத்தவே முடியாம ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆனால் இதுதான் தேவன் இன்னைக்கு நூதனமான முறையிலே ஜனங்களை ரட்சிக்கப்படியான ஒரு நேரம். தேவன் பாருங்க, அதெல்லாம் அவசியம். அவருக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், எல்லாவற்றையும் அவர் செய்ய முடியுங்க. பிசாசை விட பெரியவர் அவர். உலகத்தில் இருப்பவனை பார்க்கணும் பெரியவர். அவன் கேட்கிற ஒவ்வொரு செய்கிறான், வசனம் கொண்டு பதில் கொடுக்கிறான். அவனுக்கும் வசனம் தெரியும், வசனத்தை உண்டாக்கிற செய்கிற வசனங்களை கொண்டு பதில் கொடுக்கிறான். அது போல நம் வாழ்க்கையிலே இதை கொண்டு நாம் பதில் கொடுப்போம். பிசாசு வேற ஒண்ணு என்ன கிடையாது, அவனை எதிர்கொள்வதற்கு வேற மந்திரம் கிடையாது. இதுதான் அவனை மேற்கொள்வதற்கு நடைமுறையிலே நம்முடைய பிராக்டிகல் அனுபவத்துக்குள்ளாக நாம் இதையெல்லாம் செய்து கொண்டு வந்தால் நம் மூலமாக நம்முடைய கட்டுகளும் அறுக்கப்படும். அதோடு அனைவருடைய கட்டுகளையும் அறுக்கும்படியாக அங்கே ஞானஸ்நானம் எடுக்கும்படியான ஒரு அனுபவத்துக்குள் அந்த குடும்பம் செல்வதை பார்க்கிறோம். கடைசியாக 34 வாசிப்போம். அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். பார்த்தீங்களா, அதுதான் முடிவு. மன மகிழ்ச்சி எங்குதான் கிடைக்கும்? இந்த அனுபவம் தாங்க மன மகிழ்ச்சி. மற்றதெல்லாம் அதுங்க அற்ப மகிழ்ச்சி. உலகத்தில் இதை போல ஒருவரை தேவனுக்குள் கொண்டு வருவதை போல மகிழ்ச்சி ஒன்று கிடையாது. தெரியுங்களா? மகிழ்ச்சி அவர்களுக்கும் மகிழ்ச்சி, அதை பார்க்கிற பவுலுக்கும் மகிழ்ச்சி. இந்த குடும்பம் எப்படி மாறினது? இந்த குடும்பத்தோடு அந்த பவுல் எப்பேற்பட்ட ஒரு ஐக்கியம் கொண்டால் வீட்டிலே கண்டு போய் போஜனம் பண்ணும்படியாக அனைவரோடு மகிழ்ச்சியா இருக்கும்படியான ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை தேவன் பவுலின் மூலமாய் செய்து போல உங்கள் மூலமாய் உங்களுக்கு மகிழ்ச்சி, பிறருக்கு மகிழ்ச்சி. ரட்சிப்பின் மகிழ்ச்சி தாங்க நிலையான மகிழ்ச்சி. ஒரு பணத்தை கொடுத்தால் கொஞ்ச நேரம் மகிழ்ச்சி அது, ஆனால் ரட்சிப்பு நிரந்தர நித்திய மகிழ்ச்சி. கடவுளை உலகத்துக்கு காண்பிப்பதை விட மகிழ்ச்சி ஒன்று கிடையாது. அதனால் நமக்குள் இந்த அனுபவத்தை கர்த்தர் கொண்டு வரும்படியே சித்தப்பட்டவராய் இருக்கிறார். சிறையின் கதவுகள் திறந்திருப்பதை கண்டு என்று சொன்ன வண்ணமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை அனைவர் காணும்படியே செய்யப்படுகிறார். உங்களுக்கு தேவன் இருப்பதை காண போறாங்க. ஆமென் சொல்லுங்க. தேவன் இருப்பதை காண போறாங்க. அதன் அனுபவம் என்ன? தனிப்பட்ட முறையிலே ஜெபிக்கிறவனாய், துதிக்கிறவனாய், பாடுகிறவனாய். இந்த 3 அனுபவம் வரும்போது நீங்க பிரசங்கிக்க ஆரம்பிப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? நீங்க ஆண்டவரை பத்தி பேச ஆரம்பிப்பீங்க, அந்த அன்பை பத்தி சொல்ல ஆரம்பிப்பீங்க, அவரை பத்தி புகழ ஆரம்பிப்பீங்க. அவரை குறித்து பேசும்போது அநேகரை கருத்துக்கள் ஆதாயப்படுத்த முடியும். இதுக்கு பிரபலமான ஒரு கூட்டங்கள் அவசியம் என்ன நடந்து பாருங்க. சிறையிலிருந்து வெளியே வர வீட்டுக்கு போறாரு, என்ன பண்ணாங்க? அன்னைக்கு என்ன பண்ணாங்க? ஞானஸ்நானம் எடுத்தாங்க. மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சி, பரலோக மகிழ்ச்சி அடைகிறது. இதை விட ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த இங்கேயும் மகிழ்ச்சி, அங்கேயும் மகிழ்ச்சி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது இங்கும் மகிழ்ச்சி, அங்கும் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கின்ற ஆராதனை தான் தேவனுக்கு மகிழ்ச்சி. இந்த அனுபவம் ஒவ்வொரு தேவஜனமாகி நமக்கு வர வேண்டும். கேட்டது மாத்திரமல்ல, இதை நம் வாழ்க்கையிலே நடைமுறையிலே கொண்டு வரும்படியாக பின்பற்றும். கேட்டுட்டு விட்டுறாதீங்க, செயல்பாட்டை கொண்டு வாங்க. ஜெபிக்க ஆரம்பிப்போம், துதிக்க ஆரம்பிங்க, பாடுங்க. வீட்டுக்குள்ளாக இருந்து அதிகமாக அவரோடு கூட நேரத்தை நீங்க அனுசரிங்க. எல்லா கதவும் தானா திறக்கும். திறக்கும் போது தெய்வம் செய்ய போகிறார். திறப்பதை பார்க்க போறாங்க. உங்க பிரச்சனை மாறுவதை அனைவர் பார்க்க போறாங்க. உங்களுக்கு சுகம் கொடுப்பதை அனைவர் பார்க்க போறாங்க. அந்த காரியம் ஜெயமாய் விடுவதை அனைவர் பார்க்க போறாங்க. எல்லாம் காணும்படியே கர்த்தர் உயர்த்த போகிறார். நம் கண்களை மூடுவோமா? சிறை கதவுகள் திறந்ததை கண்டு பிரச்சனை விலகுவதை காண்கிறேன்.
காண்பார்கள். நீங்கள் ஜெயிப்பதை காண்பார்கள். ஜனங்கள் தோற்று போவோம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிற அவர் முன்பாக நீங்கள் ஜெயிப்பதை பார்ப்பாங்க. தேவன் இல்லை என்று யோசித்து அவர் முன்பாக உங்கள் தேவன் இருப்பதை பார்ப்பார்கள். நீங்கள் ஆராதிக்கிற தேவனே தேவன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று பார்க்கும்போது பாபிலோன் ராஜா சொல்கிறார், உன்னதமான தேவனுடைய தாசர்களே என்று சொல்லி, இன்றைக்கு எந்த ஒரு நாள் உலகம் சொல்லும் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை கண்டு ஒரு கூட்டம் சொல்ல போகிறது. உங்கள் உறவு சொல்லும், உங்கள் நண்பர்கள் சொல்வார்கள், தேவன் உங்களோடு கூட இருப்பதை கண்டு, உங்களுக்குள் அற்புதம் செய்வதை கண்டு, உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த அதிசயங்களை கண்டு அவர்களும் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். அவர்களும் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். உங்களால் நம்மால் ஒரு கூட்ட மக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் நினைத்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகும்படியே ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. இதில் பங்கேற்ற ஒவ்வொரு தேவ குடும்பங்களையும் தேவ ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த அனுபவத்தில் இன்னும் ஆழமாய் நடத்தபடியே ஜெபிக்கிறேன். இந்த அனுபவம் தான் எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே சபையிலே நாங்கள் அதை வெளிப்படுத்த முடியும் ஐயா. கர்த்தர் நடத்துகிறார். ஆண்டவரே, இந்த வேளையில் கூட ஆண்டவரே மகன் வழியாய் ஆண்டவரே சந்திக்கின்ற ஒரு தேவ ஜனங்களை குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா. அவர்கள் சிறையிருப்பு ஆண்டவரே திறப்பதை அனைவரும் காணும்படியாய் கிருபை செய்கிறார். அற்புதங்களை செய்கிறார். ஆசீர்வதிக்கிறார். உம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே இயேசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சில சகல உதாரணங்களை மறவாதே.